ஹாய், இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இருக்கிற உலகம் எப்படி தெரியுமா? நீ எப்படி உன் கேரக்டர் இப்படிலாம் பார்க்கறதில்ல. உங்ககிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா, சொத்து இருக்கா, பெரிய மாடி வீடு, ஃப்ளாட்டு இருக்கா, அப்படி தான் பார்த்து தான் இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் பழகுறாங்க. உண்மை தானே? உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பின்புலம், அதாவது பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருக்குது. இந்த பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு எடுக்கிறவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கணும், இந்த மாதிரி பொண்ணை தேர்ந்தெடுக்கணும், சொத்து இருக்கா, சுகம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நல்ல மாப்பிள்ளையே நல்ல குணமாக இருக்காங்களான்னு பார்க்க மாட்றாங்க. இப்போ காலகட்டமே அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஒரு பொண்ணை வந்து காசு பணம் இருக்கான்னு விசாரிக்கிறாங்களே ஒழிய, அந்த பையனோட பின்புலம் என்ன, அந்த பையன் நல்லா இருக்கானா, இல்லை அவனுக்கு என்னது தேவையில்லாத பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க மாட்றாங்க. ஒரு பொண்ணை கொண்டு போய் அப்படியே தள்ளி விட்டுறாங்க. வசதியாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணு வசதியான வீட்டுக்கு போகிறான்னா சந்தோஷமாக வாழ்கிறாளான்னு யாரும் பார்க்குறது கிடையாது. அதனால் தயவுசெய்து வந்து வசதியை பார்க்காதீங்க, மனசை பாருங்கள். மனசு தான் என்றைக்கும் நல்லது, நல்லாயிருக்கும், நல்லா வச்சுருப்பாங்க. நல்ல மனசு உள்ளவங்ககிட்ட பொண்ணை கொடுங்க. காசு பணம் உள்ளவன்கிட்ட பொண்ணை கொடுத்தீங்கன்னா பொண்ணு வாழ்க்கை அவ்வளோதான். இது எவ்வளோ பேருக்கு ஒரு பொண்ணு திருப்பூரில் இறந்து போனால் அதை கூட இன்னும் பார்த்து திருந்த மாட்டுறாங்க மக்கள். இந்த பொண்ணுங்களை என்ன நினைக்கிது தெரியுமா? நல்லா வசதியாக போனால் நம்ம வந்து எந்த வேலைக்கும் போத வீட்டில் உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்குதுங்க. ஆனால் இப்போ உழைப்பும் கம்மியாயிடுச்சு. அந்த அந்த மாதிரி எண்ணங்களும் உருவாயிருச்சு மக்கள் மனசில். இப்போ இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி மனுஷனை மாற்றிட்டுருக்கு. தயவுசெய்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் வசதி இருக்கான்னு பார்க்காதீங்க. நல்ல வாழ்க்கை கிடைக்குமா நம்ம பொண்ணுக்குன்னு பாருங்கள். நல்ல வாழ்க்கை கிடைக்குமா நம்ம பையனுக்குன்னு பாருங்கள். நீங்கள் வசதியை பார்த்து போக போக என்ன ஆகுன்னா, அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளும் வரதட்சணை கொடுமையும் நடந்து இன்னமும் வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காத சூழ்நிலை அவ்வளோதான் இருக்குது. அதனால் தயவுசெய்து காசு பணம் வந்து நம்ம எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நல்ல மனுஷனை வாங்க முடியாது, பார்க்க முடியாது. நல்ல மனுஷங்க நல்ல பசங்களாம் இருக்கிறாங்க. கெட்ட பழக்கமே இல்லாத வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு குடும்ப பாரத்தை தாங்குகிற பசங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்க வந்து வெளியில் தெரியாது. இந்த குடிச்சிட்டு மொளை மாற்ற நம்மட்டுறான் பார்த்தீங்களா, அவனை தான் கண்ணுக்கு தெரியும் அந்த மக்களுக்கு. அதனால் தயவுசெய்து வந்து எல்லாம் வசதியை பார்த்து தான் பழகுறீங்க, மனசை பார்த்து யாரும் பழகலை. வசதியை பார்த்து பழகுனீங்கன்னா அந்த வசதி கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் வசதி வந்து நமக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. காசு பணம் வந்து நமக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு விசேஷம் நடக்குதுன்னா ஒரு 10 பேர் நம்ம நல்ல மனுஷங்க வந்து நின்னா தான் நமக்கு நல்லது, பெருமை. ஆனால் தயவுசெய்து காசு பணத்தை பார்த்து வசதியை பார்த்து பொண்ணை கொடுக்காதீங்க. அப்புறம் உங்கள் விருப்பம்.